லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன். அவருடைய மகளை காதல் திருமணம் செய்த முன்னாள் ஈசிஆரில் உள்ள ஒரு ஜிம் ட்ரைனர். இதுதான் இவருடைய பின்னணி. இந்த ஆதவ் அர்ஜுனாவும் ரெட்டியும் சபரீசனும் தொழில்முறை பங்குதாரர். இவர்களுடைய சந்திப்பு கிழமை லண்டன் தான். ஏன்னா இவர் மார்ட்டினுடைய மருமகன், அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மருமகன். அப்போ இந்த நட்பு தான் இவர்களை நெருக்கமாக்குது. இந்த நட்பின் அடையாளமாக தன் நாடாளுமன்ற உறுப்பினராக சொல்லி கோரிக்கை வைக்கிறார் தன்னுடைய பங்குதாரர் நண்பனுமான சபரீசன்கிட்ட. சபரீசன் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் நாடாளுமன்றத்துக்கு டெல்லிக்கு போயிட்டாருன்னா டெல்லியில் ஒரு பெரிய பிஜேபி லாபியோ காங்கிரஸ் லாபியோ ஆளுங்கட்சி லாபியை இவர் மிக எளிதாக மடக்கிடுவார். ஏன்னா இவருக்கு அரசியலே தெரியாது. ஒரு உடற்பயிற்சி கழக பயிற்சியாளருக்கு என்ன அரசியல் தெரியும்? ஒரு இரவோட இரவாக மார்ட்டினுடைய மருமகனாக மாறிட்டார். அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மருமகனாக மாறிட்டார். அப்போ 2 பேருக்கு பிணக்கு வருது. பிணக்கு வந்த பிறகு நான் எம்பி ஆகி உனக்கு நான் பதில் சொல்லுகிறேன்னு ரவிக்குமார் தலித் என்கிறது ஒரு பாதுகாப்பு. எந்த அயோக்கியத்தனமான பண்ணிக்கலாம், தலித்துன்னு ஒரு பாதுகாப்பு. இதுதான், வேற எந்த தகுதியும் இல்லை ரவிக்குமார். இந்த ரவிக்குமார் திமுகவில் உதயநிதி தான் துணை முதலமைச்சர் ஆகணும், உதயநிதி தான் முதலமைச்சர் ஆகணும். இது திமுக காரங்க சொல்ல மாட்டான். இந்த மாதிரி கேவலமான ஆளுகள்லாம் சிறுத்தையில் தான் இருக்கான். சிறுத்தையினுடைய பெயரை கெடுப்பதற்காக திருமாவுக்கு எந்த காலத்திலையும் சிறுத்தையை அமைச்சர்கள் சேர்த்துக்க மாட்டாங்க, துணை முதலமைச்சர் கொடுக்க மாட்டாங்க. இது போகாத ஊருக்கே வழி கேட்குற. திமுக கூட்டணியிலிருந்து சிறுத்தை வெளியேறுவது என்பது தவிர்க்க முடியாது. எப்போ 26 தேர்தல் நீங்கள் அதிகாரம் பரவல் ஆக்குகிறதோ ஆக்காமல் போதோ, திமுக 2026 தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்பது தான் இப்போ இருக்கிற செய்தி. என்ன காரணம்னா, ரேல்வன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடன் நிகரார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சில நாட்களாகவே அந்த கூட்டணி ஆட்சியை பற்றி ஒரு சர்ச்சையை கிளப்பின ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தார் திருமாவளவன் தனது எக்ஸ் தளத்தில். அது பதிவிட்டு டெலீட் பண்ணாங்க. அது ஆனால் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, என்னோட அட்மின் தெரியாமல் பண்ணிட்டாருன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அது குறித்து அவர் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் அவரே நேரடியாக ஒரு நேர்காணலே சொல்லிட்டாரு, ஏன் 4 படம் நடிச்சு வந்தவங்களாம் துணை முதல்வர் ஆகும்போது 40 வருஷமாக இருக்கிற எங்கள் தலைவருக்கு என்ன குறைச்சல், ஏன் அவர் ஆகக்கூடாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டார். இப்போ அது குறித்து அந்த கட்சியிலே யாருமே ஏற்றுக்காத இதெல்லாம் சொல்கிறாங்க. விசிகா இல்லைனா இங்கே 50 தொகுதியில் திமுக ஜெயிச்சிருக்காதுன்ற கருத்தையே எம்பி ரவிக்குமாரும் மறுக்கிற வன்னியரசுகளும் மறுக்கிறாங்க. இது ஒரு கூட்டணியோட தத்துவம். இது புரியாமல் அவர் பேசிட்டார். ஏன்னா எங்கள் வெற்றிக்கு அவர்களும் தேவை, அவர்கள் வெற்றிக்கு நாங்களும் தேவை, இப்படி தான் நாங்கள் பார்க்க முன்னாடி இப்படி பார்க்கறது பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இருவருமே சொல்லிட்டாங்க. இப்போ ஆதவ் அர்ஜுன் சொன்னது, இப்போ அவர் இயக்குறது யார் சார்? அவர் எதனால் சொல்லியிருக்காரு? அவர் இயக்குவது யார்? சரியான கேள்வி, ஆழமான கேள்வி. இவருடைய முழு பெயர் அர்ஜுன் ரெட்டி. இப்போது ஆதவும் இப்போ இவரோடு இணைந்திருக்கு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, இதான் இவருடைய முழு பெயர். இவர் இப்போது இன்றைய அடையாளம் லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன். அவருடைய மகளை காதல் திருமணம் செய்த முன்னாள் ஈசிஆரில் உள்ள ஒரு ஜிம் ட்ரைனர். இதுதான் இவருடைய பின்னணி. ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து பிறந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படித்து திருச்சி பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கிறிஸ்டின் காலேஜ் மாணவன், ஸ்போர்ட்ஸு ஸ்டூடெண்ட்டு, வறுமை தாண்டிய வறுமை. இதில் ஒரு ஜிம்மில் ட்ரெயினராக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அந்த ஜிம்முக்கு மார்ட்டினுடைய மகள் ரெகுலராக அந்த ஜிம்முக்கு வர்றாங்க. அப்போ இவர் தான் பயிற்சியாளர். அந்த ஜிம் கருவிகளை எப்படி இயக்குவது, உடற்பயிற்சி கருவிகளை எப்படி கையாள்வது, இந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளர். இந்த பயிற்சியாளருக்கும் மார்ட்டின் மருமகளுக்குமான நட்பு காதலாக மாறி திருமணத்தில் முடியுது. மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு பல லட்சம் கோடி ரூபாய் லாட்ரி வியாபாரம் இந்தியா முழுக்க
30 மாநிலங்களிலும் லாட்ரி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர். 30 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 30 கட்சிகளுக்கும் தேர்தல் நிதி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். இப்போ திமுகவுக்கு 1500 கோடி ரூபா கொடுத்துருக்கார். அதே போல் பிஜேபிக்கு 5000 கோடி ரூபா கொடுத்துருக்கார் தேர்தல் நிதி. எதில் வந்தது? இந்த ஆடிட்டிங் ஜெனரல் ஒரு புள்ளிவரம் வெளியிட்டாங்கல்ல, எந்தெந்த கட்சியிலேருந்து நிதி வந்தது, இந்த எஸ்பிஐ பாண்டு, அதில் இப்போது எல்லா உண்மைகளும் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அப்போது இந்த ஆதவ் அர்ஜுனாவும் ரெட்டியும் சபரீசனும் தொழில்முறை பங்குதாரர்கள். இவர்களுடைய சந்திப்பு கிழமை லண்டன் தான். ஏன்னா இவர் மார்ட்டினுடைய மருமகன், அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மருமகன். இங்கேயும் பல லட்சம் கோடி கிடக்கு, இங்கேயும் பல லட்சம் கோடி அதிகார மையமாக கிடக்கு. அப்போ 2 பேரும் நண்பர்களானது இயல்பு தான். அப்போது இவர்கள் 2 பேரும் ஒரு தொழில்முறை பார்ட்னராக மாறுறாங்க. எப்படின்னா, ஐரோப்பாவில் புகழ்பெற்ற மது கம்பெனி ஸ்காட்ச், இந்த ஸ்காட்ச் மதுவை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒரு தொழிற்சாலையை உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தை லண்டனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்காட்ச் கம்பெனியோடு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஒப்பந்தம் போட்டு இதுக்காக பல முறை லண்டனுக்கு போகிறாங்க. லண்டன் சென்னை பயணம் நடக்குது. பல கோடி ரூபாய் முதலீடு, 5000 கோடி ரூபாய் முதலீடில் இந்தியா முழுக்க அந்த உயர்தர எலைட் ஸ்காட்ச் மதுபான கம்பெனியை நிறுவுவதற்கான முயற்சியை தொடர்றாங்க. இதற்கு நடுவில் இப்போ எம்பி எலெக்ஷன் முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்ன சொல்கிறாரு, என்னை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க திமுக கோட்டாவிலிருந்து. இதை அவர் மருமகன்கிட்ட கேட்குறாரு. மருமகன் தான் 40 எம்பி சீட்டையும் முடிவு பண்ணுறார். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது என்பது மருமகனுடைய பட்டியல் தான், அந்த இறுதி பட்டியல். ஏன்னா கருணாநிதி இருக்கும்போது டெல்லி அரசியல்னால் மாறன் தான். டெல்லி அரசியலை பூரா கட்டுக்குள் கொண்டு வருவது மாறன் தான். அதே போல தான் இப்போ ஸ்டாலினுடைய மனசாட்சி மருமகன் சபரீசன். அன்றைக்கி மாறன், இன்றைக்கி சபரீசன். இதுதான் டெல்லி அரசியல். அப்போ இந்த நட்பு தான் இவர்களை நெருக்கமாக்குது. இந்த நட்பின் அடையாளமாக தன்னை நாடாளுமன்ற உறுப்பினராக சொல்லி கோரிக்கை வைக்கிறார் தன்னுடைய பங்குதாரர் நண்பனுமான சபரீசன்கிட்ட. சபரீசன் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் நாடாளுமன்றத்துக்கு டெல்லிக்கு போயிட்டாருன்னா டெல்லியில் ஒரு பெரிய பிஜேபி லாபியோ காங்கிரஸ் லாபியோ ஆளுங்கட்சி லாபியை இவர் மிக எளிதாக மடக்கிடுவார். ஏன்னா பணம் இருக்குது. அவன் மாமனார் வருஷம் 4000 கோடி ரூபாய் வரி மட்டும் கட்டுறாரு. எவ்வளவு? 4000 கோடி. 40,000 கோடி ஏமாத்தினா தான் 4000 கோடி கட்ட முடியும். உனக்கு எம்பி சீட்டு வேண்டாம், உனக்கு எது வேண்டுமானாலும் 40 எம்பி செஞ்சு கொடுப்பான். திமுகவினுடைய காங்கிரஸ் எம்பி உட்பட அத்தனை எம்பிகளும் நீ எதை சொல்லுகிறையோ அதை செஞ்சு கொடுக்க சொல்கிறேன். நீ எதுக்கு எம்பி ஆகிற? நான் எம்பி ஆகிருக்கேன். யார் சொல்கிறா? சபரீசன். நான் சொல்கிறத 40 எம்பியும் கேட்பாங்க. திமுகவில் யார் எம்பி ஆகணும், திமுக கூட்டணியில் யார் எம்பி ஆகணும் என்பதை நான் முடிவு செய்கிறேன். பச்சை முத்தெல்லாம் என்ன பல கோடி தொண்டனுடைய தலைவரா? 50 கோடி கொடுத்தாரு, நீ எம்பி. போன முறை எம்பியாக இருந்தாரா? ஆற்காடு வீராசாமி பையன் என்ன பெரிய காங்கிரஸ் தியாகியா? அவர் காசு கொடுத்தா எம்பி. எவன் பணம் கொடுக்குறானோ அவன் தான் எம்பி. ஜெகத் ரட்சக ஒரு பெரிய தொழிலதிபர், டிஆர் பாலு ஒரு தொழிலதிபர். ராஜா 1500 கோடி ரூபா கொடுத்து இந்த 2G வழக்கை முடித்த பிறகு திமுக அதாவது சபரீசனுக்கு ஃபைன் கட்டியிருக்கார். எவ்வளவு? 1500 கோடி. இப்படி டெல்லி அரசியலை நான் தாயா தீர்மானிக்கிறேன், நீ நான் சொல்லுவதை கேளுங்கிறாரு. இல்லை, நான் எம்பியாக இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளே போயே ஆகணும். ஏன்னா இவருடைய அரசியல் ஜிம் ட்ரைனர் தானே. இவருக்கு அரசியலே தெரியாது. ஒரு உடற்பயிற்சி கழக பயிற்சியாளருக்கு என்ன அரசியல் தெரியும்? ஒரு இரவோட இரவாக மார்ட்டினுடைய மருமகனாக மாறிட்டார். அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மருமகனாக மாறிட்டார். அப்போ 2 பேருக்கு பிணக்கு வந்த பிறகு நான் எம்பியாகி உனக்கு நான் பதில் சொல்லுகிறேன்னு திமுகலேருந்து கிளம்பி வந்துட்டார். சபரீசனுக்கு டாட்டா காமிச்சிட்டு வந்துட்டார். வந்த பிறகு சிறுத்தையில் இணைந்து கொள்கிறார். சிறுத்தையில் எனக்கு எம்பி சீட்டு வேணும், கட்சி நிதி எவ்வளோ வேணாம் தர்றேன். இப்படி தான் அவர் டிமாண்டோடு தான் சிறுத்தைக்கு வர்றாரு. சிறுத்தை 3வது சீட்டு கேட்குது. யாருக்கு?
ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு. இது உலகம் அறிந்த செய்தி இல்லையா? 3வது சீட் யாருக்கு? அர்ஜுன் ரெட்டிக்கு தான் 3வது சீட்டு. அப்போ 3 சீட்டு கொடுத்தா தானே அர்ஜுன் ரெட்டி எம்பி ஆவார். 2 சீட்டு தான், சீட்டே இல்லை. யார் சொல்கிறா? துரைமுருகன் சொல்கிறார். துரைமுருகன் யார் சொல்லி சொல்கிறாரு? சபரீசன் சொல்லி சொல்கிறார். ஸ்டாலினுக்கு மருமகன் சொல்கிறார். இப்படி தான் அவருக்கு கடைசி வரை நாடாளுமன்ற சீட்டே இல்லை. திரும்ப இறங்கி வந்து சொல்கிறாரு, ரவிக்குமார் சீட்டு வேண்டாயா, இந்த ஒரு விழுப்புரம் தொகுதியை பொது தொகுதியை கொடு, விழுப்புரம் தொகுதியை வேண்டாம், வேறு ஏதாவது கள்ளக்குறிச்சி கொடு. யார்கிட்ட கேட்குறாரு? சபரீஷன்கிட்ட. அப்போ விழுப்புரம் தான், நின்னால் நிற்காட்டி கிளம்பு, கண்ணாடி கீழே பார்த்துட்டு சொல்கிறாரு யார்? முதலமைச்சர் ஸ்டாலின். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நாடாளுமன்றத்தில் போகக்கூடாது, மார்ட்டின் மருமக எம்பி ஆகக்கூடாது. இதுதான் அரசியல். அங்கே சீட் இல்லை. ரவிக்குமாருக்கு விழுப்புரத்தில் கொடுத்தாச்சு, திரும்ப சிதம்பரத்தில் நிற்கிறாரு, முடிஞ்சது போச்சு. இதுதான் அரசியல். இப்போ திமுகவை எப்படியாவது சிறுத்தை கூட்டணியிலேருந்து உடச்சி வெளியெடுத்துட்டு போயிடணும். ஏன்? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, சபரீசன்கிட்ட அதிகாரம் இருக்குது என்பதால் என்னுடைய அரசியல் எதிர்காலத்தை அஸ்தமிச்சு செஞ்சீங்க. இப்போ திமுக அரசியலிருந்து சிறுத்தையை நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், என்னால் முடிஞ்ச செயலாம் செய்வேன். யார் செய்கிறா? அர்ஜுன் ரெட்டி செய்கிறாரு. இதுக்கு சிறுத்தையினுடைய ஆதரவு உண்டு. சிறுத்தைனா பெருஞ்சிறுத்தையினுடைய ஆதரவு உண்டு. இதை ரசிக்கிறார் யார்? சிறுத்தை தலைவர் ரசிக்கிறார். ஆனால் திமுகவினுடைய விசுவாசிகள் சிறுத்தையில் எம்பியாக இருக்கிற ரவிக்குமார், காலச்சூடு ரவிக்குமார், காலச்சூடுன்னு ஒரு பாப்பா கும்பல் இருக்குது நாகர்கோயிலில். திராவிட இயக்கத்தை அழித்தொழிப்பதற்கு பெரியாரை கேவலமாக நாளாந்தர நரகல் நடையில் பேசுகிற ஒரு கும்பல் இருக்குது. காலச்சூடுன்னு ஒரு கும்பல் இருக்குது நாகர்கோயிலில். அவர்கள் பெரியாரை மிக கேவலமாக எழுதுவதற்கு அவர்களே எழுதி ரவிக்குமார் மேலே போட்டுக்குவான். புரியுதா? அந்த பாப்பா கும்பலை பெரியாரை கேவலமாக எழுதி ஒரு தலித் மேலே எழுதிக்குவான். ஏன்னா தலித்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல. ரவிக்குமார் தலித் என்கிறது ஒரு பாதுகாப்பு. எந்த அயோக்கியத்தனமான பண்ணிக்கலாம், தலித்துன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது. இதுதான், வேறு எந்த தகுதியும் இல்லை ரவிக்குமாருக்கு. இந்த ரவிக்குமார் திமுகவில் உதயநிதி தான் துணை முதலமைச்சர் ஆகணும், உதயநிதி தான் முதலமைச்சர் ஆகணும். இது திமுக காரங்க கூட சொல்ல மாட்டான். இந்த மாதிரி கேவலமான ஆளுகள்லாம் சிறுத்தையில் தான் இருக்கான். சிறுத்தையினுடைய பெயரை கெடுப்பதற்காக அங்கே பல பேர் தியாகம் பண்ணியிருக்கான், பல பேர் செத்து போயிருக்கான், 10 பேர் குண்ட சடத்தில் போயிருக்கான், பல பேர் என்எஸ்சியில் போயிருக்கான். ஆனால் பதவி அனுபவிப்பது, தன்னுடைய சொந்த காரில் சிறுத்தை கொடியாக கட்ட மாட்டார். யார்? அந்த முன்னாள் வங்கி அதிகாரி ரவிக்குமார். இவரை திமுகவை திட்டமிட்டு சிறுத்தைக்குள்ளே அனுப்பி வச்ச ஒரு நபர் தான் இந்த ரவிக்குமார். இவர்கள் திமுக எந்த காலத்திலையும் கூட்டணி ஆட்சி வைத்து கொள்ளாது. எந்த காலத்துலேயும் துணை முதலமைச்சர் உதயநிதி தான். தலித்துகளுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்காது. நீங்கள் 1969 அண்ணா முதலமைச்சர் ஆகிற பொழுது இதே கோரிக்கை தான். அனைவருக்கும் ஆட்சியில் அதிக பங்கு, சுதந்திரா கட்சிக்கும் உண்டு, ராஜாஜிக்கும் பங்கு, கம்யூனிஸ்டுக்கும் பங்கு, முஸ்லீம், இப்படி தான் அண்ணா எல்லாத்தையும் கூட்டணி சேர்த்தார். வெற்றி பெற்ற பிறகு எல்லாத்தையும் கழட்டி விட்டார். இதே போல் தான் 2006-11 85 சீட்டு தான் திமுக ஜெயிச்சது. 35 சீட்டு எது? காங்கிரஸ். அப்போ கூட துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல, அமைச்சர் பதவி கூட கொடுக்கல. அத்தனை பேருக்கு மாதம் 50 லட்ச ரூபா எம்எல்ஏக்களுக்கு, காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு பூரா மாதம் 50 லட்ச ரூபா கைவிட்டு கொடுக்கப்பட்டது. அதில் சாத்தாங்குளம் எம்எல்ஏ ராணி வெங்கடேசன் பணமே வேண்டான்ருச்சு. பணம் வேண்டான்னு சொல்லி அவங்க இடத்த போய் ராஜாத்தி அம்மாளுக்காக காவல்துறை போய் கைப்பற்றுது. வெங்கடேசன் பழைய ரிட்டையர்டு டிஜிபி மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவருடைய நிலத்தை கையகப்படுத்தப்பட்டது. ஏன்? அப்போ டிவிகேஎஸ் இளங்கோவனை கருணாநிதிக்கு வெஞ்சாம்பரம் வீச வைக்கணும். அவர் வீசுவாரா? சம்பத்துடைய மகன் வீச முடியாதுன்ட்டார். அப்போ இப்போ இந்த ஆதவ அர்ஜுனா செய்கிற வேலையை அன்னைக்கு செய்தாங்க, நடக்கவே இல்லை. ஆதவ அர்ஜுனா சொல்கிற இப்போ விஷயம் என்ன சார், ஏற்கனவே கூட்டணியே அதிமுக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதனால் இங்கே வந்து உடச்சிட்டு போகிற வேலையை மட்டும் இப்போ ஆதவ அர்ஜுனா பார்க்குறாரு அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. இது குறித்து இன்னும் திருமாவளவனும் இன்னும் வாயும் திறக்கலை. இல்லை, உடைத்து கொண்டு போவது எல்லாம் ஆதவ அர்ஜுனாவுக்கு எந்த சக்தியும் கிடையாது. இது முடிவு செய்ய வேண்டியது யார்? திருமாவளவன். ஆதவ அர்ஜுனாவை சிறுத்தையில் கூட எத்தனை பேருக்கு தெரியும்?
இவருடைய 2000 கோடி ரூபாய் பணம் வரணும் யார்கிட்ட? சபரீஷன்கிட்ட. இதற்காக இவர் பங்குக்கு இவர் அதை எதிர்த்து போராடுறார், அவ்வளோதான். இவருக்கு பணம் வந்துருச்சுன்னா ஆஃப் ஆயிடுவார். சில கருப்பு ஊடகங்கள் என்ன பண்ணுது, அவருடைய கையூட்டை வாங்கி கொண்டு அந்த செய்தியை பெருசாக்குறான். இவர் எப்போ அரசியலுக்கு வந்தார்? அர்ஜுன் ரெட்டி. அர்ஜுன் எப்போ அரசியல்? சிறுத்தை எப்போ திமுக கூட்டணியில் அரசியல் இருக்குது? ஈழப்பிரச்சனையை மறைமலைகள் உண்ணாம இருக்கும்போது எங்கே இருந்தார் ஆதவ அர்ஜுனா ரெட்டி? இருந்தாரா? அப்போது இவருடைய சொந்த பிரச்சனை, இவருக்கு பணம் வரணும், ஸ்காட்சி கம்பெனி இப்போ பணம் வரணும், அதை வாங்குகிற வரை கத்திகிட்டே இருப்பார். இதுக்காக காசை செலவு பண்ணால் எந்த மீடியாவும் விளம்பரம் கொடுப்பான். ஆனால் திருமாவளவன் தான் அந்த கட்சியினுடைய அதிகார மையம். அவர் தான் கூட்டல் இருப்பதா உடைத்து கொண்டு போவதா என்பதை இறுதியில் முடிவு செய்வார். ஆனால் உடைச்சிட்டு போகிறாருங்கிறது மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து சிறுத்தை வெளியேறுவது என்பது தவிர்க்க முடியாது. எப்போ? 26 தேர்தல், 3 மாதம் அதிகபட்சம். என்ன காரணம் சார் வெளியேறதுனா? என்ன காரணத்துக்காக வெளியேற போகிறாங்க? என்ன காரணம் வெளியேற போகிறாங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகளை, குறிப்பாக சிறுத்தைகளை பல்வேறு தொந்தரவு பண்ணுது. உதாரணத்திற்கு நீங்கள் 62 அடி கொடிக்கம்பம் நாகப்பட்டினத்துலேயும் போட முடியல, கள்ளக்குறிச்சியிலையும் போட முடியல, மதுரையிலையும் நட முடியல. ஒரு கொடிக்கம்பம் நட முடியல. கொடிக்கம்பம் நட முடியாமல் எதுக்கு கூட்டணி ஆச்சு? ஒரு கேள்வி வருதா இல்லையா? நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திமுகவை அண்டி பிழைப்பவர்களுக்கு வேண்டுமானாலும் திமுக கூட்டணி வேணும். ஆனால் இப்போ தொண்டர்களுக்கு ஒரு கொடிக்கம்பம் நட முடியாத கூட்டணி எதுக்குன்னு கேட்குறேன். மறைமலை நகரில் ஈழப்பிரச்சனை காலகட்டத்தில் உண்ணாவிரதம், சாகும் வரை உண்ணாவிரதம். வைகோவுக்கு சொரணை வரல, ராமதாஸுக்கு சொரணை வரல, கம்யூனிஸ்டுகளுக்கு சொரணை வரல, யாருக்கும் சொரணை வரல. யாருக்கு வந்தது? திருமாவளவனுக்கு வந்தது. ஈழப்பிரச்சனை போர் நிறுத்தணும், திமுக நினைத்தால் போரை நிறுத்த முடியும். ஏன்னா காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாபஸ் வாங்கினா காங்கிரஸ் ஆட்சி களையும். ஆட்சி களைஞ்சதுன்னா ஈழத்தில் போர் நிற்கும். ஏன்னா ஈழத்துக்கான அத்தனை ஆயுதங்களையும் இந்தியாவிலேருந்து கொடுப்பது காங்கிரஸ் ஆட்சி தான். காங்கிரஸ் ஆட்சியை இயக்குவது பிஜேபி, ஆர்எஸ்எஸ். இப்படி நிறைய இடியப்ப சிக்கல். இதில் அன்றைக்கி திருமாவளவன் சாகும் வரை உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்கார் எங்கள் மறைமலை நகரில். அனைத்து கட்சியும் ஏமாத்துறான் மக்களை. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, வைகோ எல்லாம் ஏமாத்துறான் மக்களை. இன்றைக்கு வரைக்கும் ஏமாற்றிட்டு தான் இருக்கான். அப்போது புலிகள் கூப்பிட்டு அழுகிறான், மரண ஓலமிடுறான். அன்னைக்கு உண்ணாவிரதம் உட்கார்ந்தவர் யார்? திருமாவளவன். இந்த திருமாவளவத்தை எப்படி முடிக்கிறதுன்னு சதி சூழ்ச்சி பண்ணவர் வீரமணி, டாக்டர் ராமதாஸ், வைகோ, இவர்களெல்லாம் எங்கே உட்காந்துருக்கணும்? திருமாவளவன் உண்ணாவிரதத்தில் உட்காந்துருக்கணும். உட்காரல. என்ன பண்ணாங்க? கருணாநிதிக்காக துரோகி வேலை பார்த்தார்கள், துரோக வேலை பார்த்தார்கள். இவர்கள் தான் இன்னைக்கு இப்போ சிறுத்தைக்காக ஆதவ அர்ஜுனா ரெட்டி சொல்லுகிற அந்த அரசியலை உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படியா சிறுத்தையோ திமுகவோ வெளியில் வரணும். ஏன்னா அதிகாரம் பரவலாக்குவதை மற்றவர்கள் விரும்பலை. நீங்கள் அதிகாரம் பரவல் ஆக்குகிறதோ ஆக்காமல் போதோ, திமுக 2026 தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்பது தான் இப்போ இருக்கிற செய்தி. என்ன காரணம்னா, திமுக மீது கடுமையான அதிருப்தி. இந்த அதிருப்தி அதிமுகவுக்கு தான் வாக்கா போகுமே தவிர வேறு எங்கும் வாக்கா மாறாது. நாடாளுமன்ற தேர்தல்னால் காங்கிரஸே இல்லை பிஜேபி, ரெண்டே அணி தான். பிஜேபி எதுக்கிறவன் காங்கிரஸுக்கு போடுவான், காங்கிரஸ் எதுக்கிற சனாதனவாதிகள் பிஜேபிக்கு போடுவான். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட இயக்கங்கள் தான். ஒன்றும் திமுக ஆட்சியில் இருக்கு, இல்லை அதிமுக ஆட்சியில் இருக்கும். அதிமுகவோடு சில கூட்டணி கட்சிகள் இணைந்து கொள்ள வேண்டும், திமுகவோட சில கட்சிகள் இணைந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்கே அரசியல். இல்லை, ஆராசாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். சமூக நீதி பேசுகிற நீங்கள் பெரம்பலூர் சொந்த தொகுதியை விட்டுட்டு ஏன் நீங்கள் நீலகிரியில் போய் நிற்கணும், உங்களுக்காக தான் நாங்கள் குரல் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராசா பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ராசாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மலையக தமிழர்கள் பூரா 2 லட்சம் பேர் தோட்டத்தொழிலாக இருக்கக்கூடிய பகுதி நீலகிரி தான். இவங்க குடும்பமே நீலகிரி தான். ஏன்? எல்லாம் மலையக தமிழர்கள். ஆண்டிமுத்து ராசா அவங்க அப்பா
மலையகத்திலிருந்து தான் புலம்பெயர்ந்து இந்தியாவுக்கு வரார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த நீலகிரி ஒரு பாதுகாப்பான பகுதி, மலையக தமிழர்கள் நீலகிரியில் டீ எஸ்டேட்டில் கூலியாக இருக்கான், இந்த கூலி ஓட்டு போட்டால் போதும் நம்ம பெரும் முதலாளியாக மாறிடலாம். இதுதான் ராஜாவுடைய கணக்கு. ராஜா வந்து நீலகிரி எந்த காலத்திலையும் விட்டு விலக மாட்டார். இல்லை, ஆதவ அர்ஜுன் ஏன் சொல்லியிருக்காருன்னா, இங்கே பெரம்பலூர் வந்து பொது தொகுதியாக மாற்றப்பட்டுடுச்சு, அதனால தான் அவருக்கு அங்கே தராமல் நீலகிரியை கொடுத்துருக்காங்க, திமுக எங்கே சமூக நீதி இருக்குன்ற மாதிரி தான் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கார். இல்லை, திமுகவில் சமூக நீதி இல்லை, வாஸ்தவம்தான். ஆனால் சமூக நீதி இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் இல்லையே, எல்லாமே சமூக அநீதி கட்சியாக தானே இருக்குது. நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதமான திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், அதே போல் தலித்துகளுக்கு, பறையர்களுக்கு, பல்லர்களுக்கு, அருந்ததியர்களுக்கு அமைச்சர் பதவி யாருக்கும் இல்லையே. நீங்கள் இப்போ தனபால சொல்லுவாங்க, திமுகவில் ஒரு அருந்ததியர் அமைச்சர் இருப்பார், அதே போல் ஒரு பல்லர் இருப்பார், ஆயுத நலத்துறைக்கு ஒரு பறையரை கொடுப்பாங்க, இதோடு முடிஞ்சு போச்சு. ஏன் நான் ஆதவ அர்ஜுன் ரெட்டிகிட்ட கேட்குறேன், ஒரு நிதியமைச்சர் கேட்கலாமே ஒரு தலித்துக்கு? அதிமுகவில் ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் கேட்கலாமே? ஆதி திராவிட நலத்துறை மட்டும்தானா? இப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதை நோக்கி கேட்கணும். திருமாவுக்கு துணை முதலமைச்சரோ அமைச்சரெலாம் கிடைக்கவே கிடைக்காது. 4 எம்எல்ஏக்களுக்கு கண்டிப்பாக துணை முதலமைச்சர் கிடைக்காது, அமைச்சரும் கிடைக்காது. திமுக அதிமுகலே கேளு சமூக நீதியை, அவர்கள் கொடுக்கட்டும். ஏன் நான் இப்போ வந்து ரெட்டி தலித் இயக்கத்துக்கு ஒரு துணை பொதுச் செயலர் இருக்கேன். இப்போ திமுக நிதி அமைச்சரோ அல்லது பிடபிள்யூஓ ஹைவேஸோ கல்வி மந்திரி ஏன் தலித்து கொடுக்கக்கூடாது? இந்த கேள்வியை கேளு. திருமாவுக்கு எந்த காலத்துலேயும் சிறுத்தையை வந்து அமைச்சர்கள் சேர்த்துக்க மாட்டாங்க, துணை முதலமைச்சர் கொடுக்க மாட்டாங்க. இது போகாத ஊருக்கு ஏன் வழி கேட்குறேன்? போகிற ஊருக்கு வழியை கேளு. மற்ற இயக்கங்கள் இப்போ தான் இதை சிந்திக்கவாத ஆரம்பிப்பான். திமுக அதிமுக தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆண்டைகளாக 1000 வருடம் அடிமையாக இருந்த மக்கள் ஏன் நிதியமைச்சராக வரக்கூடாது? பொதுப்பணித்துறை 5 முன்னணி இபிக்கு ஏன் வரக்கூடாது? கருணாநிதி காலத்தில் ஒருவர் இருந்தார் மின்சாரத்துறை அமைச்சராக, மின்சாரம் வந்தது சம்சாரம் போச்சுன்னு சொல்லுவாங்க, ஓபி ராமன் இருந்தார். இப்போ அதே போல் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்க. எடுத்தோடனே முதலமைச்சர் கிடைக்காது, துணை முதலமைச்சர் கிடைக்காது. ஆதி திராவிட நலத்துறையை தவிர திமுக அதிமுக 2 பேரும் முன்னணி 5 அமைச்சர்கள் பட்டியல் முன்னாடி உட்கார வை. திமுகவில் 5 முன்னணி அமைச்சர்கள், ஸ்டாலின், துரைமுருகன், ஏவா வேலு, நேரு, ஐ பெரியசாமி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இதில் யார் யார் தலித்து? தலித்துக்கு அருந்ததி அருகதை இல்லையா? ஒரு அருந்ததியர் அமைச்சருக்கு அருகதை இல்லையா? ஒரு பிஎல் பிஆர் அருந்ததியர் 3 பேர் அந்த பட்டியல் வர முடியாதா? இதை கேளியா அர்ஜுன் ரெட்டி? முன்னாடியே வர முடியல, எப்படி முதலமைச்சராக வர முடியும், துணை முதலமைச்சர் எப்படி வர முடியும்? இது இந்த லிஸ்ட்டு. அதிமுக எடுத்துக்க, எடப்பாடி, ஓபிஎஸ், நத்த விஸ்வநாதன், சிவி சண்முகம், வைத்திலிங்கம், இவர்களை தவிர வேற தலித் ஏன் முதல் வரிசைக்கு வர முடியல? அப்போ முதல் வரிசைக்கே வர முடியாத இந்த திராவிட ஆட்சியை முட்டு கொடுக்குறீங்க. சிறுத்தை ஏன் முட்டு கொடுக்குற? தேவேந்திர குல வேளாளர் ஏன் முட்டு கொடுக்குற? அருந்ததிகள் ஏன் முட்டு கொடுக்குற? கேளுங்க. எங்களுக்கு முதல் வரிசையில் இடக்கூடியா? அப்போ தான் உங்களுக்கு ஓட்டு. அதை கேட்கறதுக்கு நாதி இல்லை. போகாத ஊருக்கு வழி. முதல் வரிசையிலே இடம் இல்லையா? துணை முதலமைச்சர் கொடுப்பாங்களா இல்லை முதலமைச்சர் கொடுப்பாங்களா? கூரை ஏறி கோழியே முடிக்க முடியாதவன் வானத்தை கீறி எப்படி வைகுண்டம் காட்டுவான்? ஏதோ ரஜினி ஒரு படத்தை சொல்லுவார், எந்திரிச்சே நிற்க முடியலையா, அதுக்கு மேலே நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அதே போல தான். அப்போது இந்த திராவிட இயக்கங்களை தலித்துக்களை ஒடுக்குகிறார்கள். அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது. கிராமத்தில் நீங்கள் இன்னும் இதில் உட்கார முடியல, எங்கே பேரூராட்சி தலைவராக உட்கார முடியல. நீங்கள் எங்கே போய் துணை முதலமைச்சர்? அர்ஜுன் ரெட்டிக்கு அரசியல் தெரியாது, அவருக்கு 2000 கோடி ரூபா பிரச்சனை. இது முடிஞ்சதுன்னா அவர் இந்த இந்த அரசியல் விட்டுருவார். அரசியல் தெரிந்த ரவிக்குமார், ஆளூர் ஷானவாசுமே அரசியல் பேசலையே. திமுகவை எதிர்த்து இப்போ யாரெல்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க? அர்ஜுன் ரெட்டி அரசியலெல்லாம் திமுகவை நோக்கி பாய்கிறது.
இப்போ சபரீஷை மரியாதையாக வாங்கின காசு திருப்பி கொடுத்துருந்தாருன்னா அங்கேயே இருந்திருப்பார், ஒரு எம்பியாக இருந்திருப்பார். ஆனால் சபரீஷன் செய்த தப்பு இப்போ திமுக மீது யார் அம்பை தொடுக்கிறார்கள்? அர்ஜுன் ரெட்டி அம்பை தொடுக்கிறார். அம்பை விட்டு கொண்டே இருக்கிறார். கர்ணன் மீது விழுந்த அம்பு போல் விழுந்துகிட்டே இருக்குது. அது அம்பா விழுகுதா மாலையா விழுகுதான்னு பார்க்குற மக்களுக்கு தெரியும். தமிழகத்தை பொறுத்தவரை தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுக்கான அதிகாரம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரே தலைவன் திருமாவளவன். அதை அவர் செய்ய தவறிவிட்டார். வரலாறு என்பது நீங்கள் ஒரு தேக்க நிலையில் நிற்கிறது. அடுத்த கட்ட நகர்வே இல்லை. திமுகவோடு இருக்க வரை அடுத்த கட்ட நகர்வுக்கு வாய்ப்பே இல்லை. அவரும் அதை விரும்பலை. யார்? திரும்பவும் அதை விரும்பலை. போதும், இந்த 4% போதும். 14% முயற்சி இல்லை. சுற்றி இருக்கிற ஆட்கள் பூராமல் 4% 40% என்று கற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் எப்படி 4-40 மாறும்? அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரை அவருடைய கனவு எம்பி ஆகணும், சபரீஷிலிருந்து பணத்தை வசூல் பண்ணணும். இதற்காக சொந்த லாப நோக்கம்தான், வேறு பொது நோக்கமே. 4000 கோடி ரூபா வரி கட்டுக்கிறவனை எப்படி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வேர்வை நாத்தத்துக்கு சொந்தக்காரனுடைய பிரதிநிதியாக இருக்க முடியும்? இந்த பக்கம் திமுகவில் ஜெகத் ரட்சகன், ஒருவேளை இவர் ஜெயிச்சிருந்தா சிறுத்தையின் ஜெகத் ரட்சகனாக இருப்பார், அவ்வளோதான். இதனால் உழைக்கிற மக்களுக்கு எந்த நன்மைக்கான அறிகுறியோ கண்டு கட்டிய தூரம் காண கிடைக்கவில்லை. நடப்பு அரசு குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதிமிக்க மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.